என்னங்க, ஏன் உங்க முகமெல்லாம் வாடி போயிருக்கு? என்னங்க, என்ன தனியா வந்திருக்கீங்க? ஹன்சிகா எங்கங்க? உங்களை தாங்க கேக்குறேன். ஹன்சி எங்க? சொல்லுங்க. குமார் வீட்டுக்கு போயிருக்கா. வர வழியில குமாரையும் அவன் குழந்தையும் பார்த்தேன். ஏஜாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? நான் போகணுன்னு அடம் பிடிச்சா. சரி குழந்தை தானேன்னு என்னால ஒன்றும் சொல்ல முடியல மலர். என்னங்க, அவ அடம் பிடிச்சா நீங்க விட்டுருவீங்களா? அவளுக்கு பசி தாங்காதுங்க. ஒரு நிமிஷம் கூட என்ன விட்டு இருக்க மாட்டா. அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்கம்மா. சரி, என் பொண்ணுகிட்ட நான் பேசணும். போனை கொடுங்க. கொடுங்க. ஹலோ ஹலோ, குமார் அண்ணாவா? ஆமாம்மா. நான் மலர் பேசுறேண்ணா. சொல்லுமா, என்ன விஷயம்? கவிதா கிட்ட ஃபோன் கொடுங்க, கொஞ்சம் பேசணும். கவிதா பக்கத்து வீட்டு ஆண்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லம்மா, அவங்கள பார்க்கலான்னு போயிருக்கா. சரி, ஹன்சிகாவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். குழந்தை இவ்வளவு நேரம் விளையாண்டுட்டு இருந்தாம்மா, இப்பதான் டயர்ல தூங்கிட்டு இருக்கா. அப்படியாண்ணா? ஆமாம்மா. என் மனசுக்கு அவகிட்ட பேசணும் போல இருந்தது. கவிதா வந்தா கேட்டுதான் சொல்லுங்க. சரிம்மா. அப்பா சரி, டயர்டா இருப்பீங்க, வாங்க காஃபி குடிக்கலாம். என்னாச்சு? தூக்கம் வரலையா? ஒன்றும் இல்லைம்மா. என்னங்க, ஹன்சிகாவா இருப்பா. அம்மா எங்கன்னு கேட்டிருப்பா. குமார் அண்ணன் கால் பண்ணிருப்பாரு. போன் எடுங்க. ஏய் இல்ல இல்ல, நீ தூங்கு, நீ தூங்கு. போன் எடுங்க. நான் பாக்குறேன். ஹலோ, வணக்கம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நீ படுத்துக்க. என் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன், நான் பேசிட்டு வரேன். இந்த வெளியே வந்து பேசுறேன். நீ படுத்துக்க. என்னைக்கும் இல்லாம ஏன் இன்னைக்கு போன் எடுத்துட்டு வெளியே போறாரு? நீ படுத்துக்க படுத்துக்க. இப்ப சொல்லியா? குழந்தைய கடத்திட்டியா? இல்லையா? ஏன் இப்படி டிலே பண்ற? யோ, உனக்கு என்ன வேணும்? பணம் தானே வேணும்? சொல்லியா? நான் தரேன். பரதேசி பரதேசி, நீ எனக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு பிரேல் ஆயிட்டியா? யோ யோ யோ, நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் ஒண்ணும் இல்லையா. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லியா? என் வீடு வாசல் நகை எல்லாத்தையும் வித்து உனக்கு கொடுத்துறேன். தயவு செஞ்சு சொல்றேன், என் குழந்தைய விட்டுறியா? யோ, என் குழந்தைய கொடுத்துறியா? ஏடா பெத்து பயல, உன் வீடு வாசல் நகையெல்லாம் வித்தா 5 லட்சம் தருமா? எனக்கு தேவை 50 லட்சம். அதுவும் 2 நாளைக்குள்ள. அது உன்னால முடியாத கதை. நான் என்னையா பாவம் போட்டேன்? உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நான் உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு நிம்மதியா இருந்தேன். எங்க போய் தேவையில்லாம இந்த மாதிரி ஒவ்வொருலாம் மாட்டி விடுறியா? ப்ளீஸ். யோ, எனக்கு இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லையா? யோ, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறியா? என் குழந்தைய கொடுத்துறியா? யோ, என் பொண்டாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்லுவையா?
நான் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேயா. சொன்னா கேளுயா. ஏய், நான் சொல்றது கவனமா கேளு. ராயல் ராஜனோட குழந்தைய கடத்தி என்கிட்ட கொடுத்துட்டு உன் குழந்தைய நீ எடுத்துட்டு போலாம். ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுயா. ஐயோ, அந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு ஈஸியா போக முடியாதுயா. அது போலீஸ் குடும்பம். நாங்க இன்னைக்கு பிளான் பண்ணி அங்க போனோம். இந்த விஷயம் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போலீஸ் அங்க இருந்தாங்க. நான் ஒன்னு சொல்ல கேட்கியா? ராயல் ராஜன் குழந்தைக்கு பதிலா வேற யாராவது குழந்தை கடத்தி தரையா? சொல்லியா? அவன் குழந்தைதான் எனக்கு வேணும். உன் ஐடியா எனக்கு தேவையில்லை. மரியாதையா நாளைக்குள்ள அந்த குழந்தைய கடத்தி நான் சொன்ன இடத்துக்கு கொண்டு வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாத. போனவே. ஹலோ, போன கட் பண்றது. அந்த குழந்தைய என்னால கடத்த முடியாதியா? கொஞ்சம் டைம் குடியா. ஹலோ ஹலோ ஹலோ. மலர், என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை எங்க? நம்ம குழந்தைக்கு எனக்கு என் குழந்தை வேணும். சொல்றது கேளு மலர். என் குழந்தை எங்க? என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஐயோ, மலர் மலர். மலர், அப்படிலாம் பேசாத மலர். மலர், நம்ம குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது மலர். நம்ம குழந்தையை காப்பாத்துறதுக்கு நான் எல்லா பிளானையும் பண்ணிட்டோம் மலர். மலர், அழாத மலர். என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? உங்க பிளான் மேல எனக்கு நம்பிக்கை இல்லங்க. எனக்கு என் குழந்தை வேணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரீங்களா இல்லையா? கொஞ்சம் பொறு மலர். நான் எதுவும் கேட்க தயாரில்ல. மலர், நான் சொல்றத கேளு மலர். அங்கெல்லாம் போனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற விஷயம் தெரிஞ்சா நம்ம குழந்தை உயிருக்கு ஆபத்து மலர். மலர், சொன்ன கேளு. போலீஸ் எல்லாம் வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரீங்களா இல்லையா? மலர், கொஞ்சம் பொறுமையா இருமா. இந்த நேரத்துக்குலாம் அங்க போனா போலீஸ் ஸ்டேஷன்ல யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம குழந்தையை காப்பாத்த எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். விடிஞ்சதும் வேணும்னு போலீஸ் ஸ்டேஷன் போலாம். தயவு செஞ்சு நீ அழாத மலர். Please. மலர், குழந்தை எனக்கு வேணுங்க. மலர், குழந்தை எனக்கு வேணும். அழாத மலர். வேணும். ஐயோ, குழந்தை எனக்கு வேணும். எப்படியாவது கொண்டு வாங்க. மலர், அழாத மலர். என்னங்க குழந்தை? மலர், நீ கவலைப்படாத மலர். நீ அழுதுட்டே இருக்காத. நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம குழந்தை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். இதான் சார் நடந்தது. சார், என் குழந்தையை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார், ப்ளீஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. சார், என் குழந்தைக்கு ஏதாவது எந்த ஆபத்தும் வராது. நம்பிக்கையோட போங்க.